ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அரிலியம் செடி. இது வச்சு 5 வருஷம் ஆகுது. வேறு ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். அதில் வச்சுருக்கக்குள்ள நான் பூ நிறையா இருந்தது. இப்போ நான் இதில் மாற்றி வச்சுருக்கேன். அது கிழங்கு பெருசாக இருக்குது. கிழங்குலாம் வெளியில் தெரியுது, வேர்லாம் வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாற்றி வைக்கும். இன்னும் பூ வரல. இது பிங்க் கலரில் நடுவில் ஒரு ஒயிட் வந்திருக்க மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும் இந்த அரிலியம் செடி. இதுலேருந்து ஒரு செடி ஒரு கிளையை வெட்டி நான் ஒரு சின்ன பாட்டில் வர வச்சுருக்கேன். அதை காமிக்கிறேன். இதெல்லாம் லட்சக்கணக்கில் விலை உள்ளது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். 1000 2000 லட்சக்கணக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அழகாக இருக்கும். கிழங்கு பெருசாக வரும், நிறைய பூ பூக்கும். பூ வந்து கொத்து கொத்தாக பூக்கும். இப்போ நான் வேறு பாட்டில் வச்சதுனால இன்னும் அதுலேருந்து பூ வரல. இது வந்து பன்னீர் ரோஸு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ஒரு பூ டெய்லி 2 பூ கொடுக்கும். இன்றைக்கி பூ பறிச்சாச்சு. நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். இது பன்னீர் ரோஸு வச்சு 1 மாதம் கூட ஆகலை. சின்னதாக கொண்டாந்து வச்சோம், எல்லாம் பெருசாக போயிடுச்சு. அது கீழே இருக்கிறதெல்லாம் மாதுளை ஜூஸ் போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த சக்கையை கொண்டு வந்து கொட்டினோமா நிறைய மாதுளை செடி முளைச்சிருக்கு. இது வந்து மஞ்சள் ரோஸு, மஞ்சள் கலர். இப்போ தான் வச்சுருக்கோம். இது செம்பருத்தி செடி, ஒத்த செம்பருத்தி. டெய்லி ஒரு பூ 2 பூ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் வச்சு ஒரு 4-5 மாதம் இருக்கும். கிருஷ்ண துளசி, கருந்துளசி நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். தானாக தான் முளைச்சிது, நான் வைக்கல, தானாக முளைச்சிது. இது வந்து ஒயிட் கலரில் ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் எல்லாத்தையும் பூ வந்துடுச்சு. வந்து இப்போ மழையில் என்னன்னு தெரியல, பூக்களை எருவு பத்தல்னு நினைக்கிறேன். கருந்துளசி இருக்குது நிறைய. கொடிக்கல்லி. நான் அம்பகரத்தூர் கோயிலுக்கு போகல, அங்கே விற்றாங்க. அதை வாங்கிட்டு வந்தால், கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். வாங்கிட்டு வந்து வச்சு 5-6 வருஷம் ஆகுது. இது பருவுக்கெல்லாம் இதோட பால் எடுத்து வச்சோம்னா நல்லதான். இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. கொடிக்கல்லி செடி. அந்த அரிணி செடி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன கன்று, பேபி சின்ன கண்ணாக இருக்காங்க. இப்போ தான் இதை எடுத்து வேறு பாட்டில் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுது. மகாலட்சுமி கோவில் போனேன். அங்கே மஞ்சள் கிழங்கு கொடுத்தாங்க. அது கொண்டாந்து வச்சேன். அந்த மஞ்சள் முளைச்சிருக்கு பாருங்கள். மஞ்சள் முளைச்சிருக்கு. நிறைய புதினா செடி இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. அந்த அரிணி செடி ஏதுன்னா, என் பையன் அன்னை காலேஜில் படித்தான். அப்போ போய் அவங்க வாசலில் இருந்ததா, அதுலேருந்து ஒரு சின்ன கிளை ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். கிளையே போதும், வச்சிங்கன்னாவே அது நல்லாயிருக்கும். சின்ன கிளை வச்சேன். அதுலேருந்து அது இருந்து நிறைய பூ பூத்துது. இப்போ வேறு பாட்டு மாற்றி வைக்கவும் அப்படி இருக்குது. இனிமேல் நல்லாயிருக்கும்.